என்னம்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ராஜஸ்தான் ப்ளஸ் குஜராத் இது ரெண்டுத்துல தான் இந்த மாடு வந்து கிடைக்கும். இந்த மாடு எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா இதுவும் நல்ல பால் ஈல்டு கிடைக்கும். அதாவது இதனுடைய கப்பிலான்னு சொல்லுவாங்க. ஒரு நேம் இருக்குது, கப்பிலா கால கப்பிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாட்டோடைய இனம் தான் இது. இதுக்கு நம்ம நல்லா ஃபீடு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கூட கிடைக்கும். நமக்கு 15 லிட்டர் பால் கூட நமக்கு தாராளமாக கிடைக்கும். நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், மாட்டு பண்ண வைக்கணும், நான் அதில் ஃபஸ்ட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஜெர்சி ஹெச்எஃப் இல்லாமல் இந்த மாடு, அதாவது நாட்டு மாடு வைக்கணும் அப்படின்னாக்கா கிர்ரும் காங்கிரேஜும் வந்து, அதாவது கிர் வந்து ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கூட கிடைக்கும். நம்ம அந்த எஸ்என்எஸ் ஃபேட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து கெட்ட கொழுப்புன்றது கிடையவே கிடையாது. இந்த பாலில் கெட்ட கொழுப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. நல்ல தாராளமாக திக்னஸாக இருக்கும் பால். குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம், நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே குழந்தைங்களுக்கு வராது. இதே ஜெர்சி மாட்டோட பால் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது யாருக்கும் இப்போ சரியாக தெரியறது கிடையாது. அது வந்து ஆராய்ச்சி பண்ண தான் வந்து என்னன்னாக்கா இந்த பால் குடிக்கிறதா குழந்தைங்களுக்கு அஜீரணம், அப்புறம் சாப்பிட்றது செரிமானம் இல்லாமல் போகும். அதே இந்த மாட்டோட பால் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க சின்ன குழந்தைங்கலேருந்து 6 மாதம் குழந்தை வரைக்கும் பெரியவங்க 60 வயசு வரைக்கும் கூட இந்த பாலை நல்லா குடிக்கலாம். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நெய் சாப்பிட்டா கொழுப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மாட்டோட நெய் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். அதில் எந்த ஒரு கெட்ட கொழுப்புமே வந்து கிடையாது. ஆனால் வந்து பார்த்தோன்னா பால் கொஞ்சம் ரேட்டாக இருக்கும். 1 லிட்டர் வந்து 100 ரூபா, 1 லிட்டர் வந்து 100 ரூபாய் கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேணும், என்னால் வர முடியல அப்படின்னா நாங்கள் எடுத்து வந்து கொடுக்குறோம். அதுக்கு டிஸ்டன்ஸ் கணக்கு 120 ரூபா, 130 ரூபா அந்த மாதிரி ஆகும். நெய்யும் வந்து பார்த்தோம்னா 1 லிட்டர் வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து ராஜஸ்தான் ப்ளஸ் குஜராத் இங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது. ஆக்சுவலி இந்த மாடுக்கு காது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, குஜராத் ப்ளஸ் ராஜஸ்தானில் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு காது அது கேட்டு என்னாச்சுன்னா காது பெருசாகிடுச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இந்த மாட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாட்டோட பால் மட்டும்தான் அங்கே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். இந்த பால் மட்டும்தான் அங்கே இருக்கிற ராஜாக்களுக்கு எல்லாருமே இந்த பால் மட்டும்தான் குடிப்பாங்க. மற்றபடி இவங்க எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் குடிச்சு பயனடைஞ்சால் போதாதுன்ட்டு நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், வெளியே இந்த மாடுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட ரேட் வந்து 55லேருந்து 60. இப்போ மில்கிங் கெப்பாசிட்டி நமக்கு நிறைய வேணும்னாக்கா 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட மாடு இருக்குது. மாட்டு 9940558952. இடம் வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஆரணியில் இருக்கோம். மாட்டு பண்ணியே வச்சிட்ருக்கோம். வேணும்னா நேரடியாக வந்து பார்க்கணும். புரியல. கிர்ரு, காங்கிரேஜ், காங்கேயம், துறிஞ்சல் இந்த ரகம்லாம் வச்சுட்ருக்கோம்.